எப்படி எப்படி இது நடந்துச்சு? சூர்யா வச்சு இப்படி ஒரு சீனை நீங்க யோசிக்கிறது ஓகே. அவரை ஒத்துக்க வச்சு எப்படி நடிக்க வச்சீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அந்த ஏரியா வரும்போது தியேட்டர்லாம் குபீர் மூமெண்ட். சூர்யாவை எஸ். சூர்யா மாதிரி பாப்பேன்னு என் கனவுலயும் நினைக்கல சார். ஃபீல் குட் எமோஷனல் ஏரியாவாக இறங்கியிருக்கும் விஸ்வநாதன் சன்ஸ் படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஒரே வருஷம் 3 படம், அதுவும் 3 ஃபிளேவர்ல இருக்க போகுது. போன படம் கருப்புசாமி துரைசிங்கன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மாஸ் காட்டினாரு. அடுத்து தீபாவளிக்கு வரப்போற இன்னொரு படத்துல காமெடி பிளஸ் மாசா இருக்க போகுது. நடுவுல ஒரு வெரைட்டியா ஃபீல் குட் ஏரியாவையும் டச் பண்ணுவோன்ற மாதிரி மனுஷன் 3 வெரைட்டியாவும் கொடுக்குறாரு. இந்த ஒரு வெரைட்டியை என்ஜாய் பண்ணாம எனக்கு மாசு இல்ல, எனக்கு வெட்டுக்குத்து இல்ல, எனக்கு அருவா இல்ல, எனக்கு கன் இல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனிங் இல்ல பாத்தியான்றாங்க. டேய், நீங்க தான்டா வெட்டுக்குத்து அருவாக்குன்னு ஆயுத பூஜை ஐட்டம்ஸ் வச்சு படம் எடுத்தா அதெல்லாம் எடுக்காதன்னு சொல்றீங்க. ஃபேமிலியா பாக்குற மாதிரி ஒரு படம் எடுத்தா ஃபேமிலி படம் தான் யாருங்க வந்து பாப்பான்ற மாதிரி நீங்களே பேசுறீங்க. என்னதான்டா உங்களுக்கு வேணும், இல்ல என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா மாஸ் வெர்ஷனா போன படம் கொடுத்தாரு, அடுத்த படமும் மாசா இருக்க போது. நடுவில் இப்படி ஒரு வெரைட்டி சாப்பிட்டா இன்னும் உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா இந்த படத்துல மாஸ் சூர்யா இல்லாம அந்த விஷயத்தையே அப்படி தூக்கி போட்டுவிட்டு மனுஷன் அப்படியே ஒரு ஜாலியான வெர்ஷன்ல ஃபன் பண்ணிக்கிட்டு நிறைய இடங்கள் நல்லா இருந்துச்சு. அதுலயும் அவர் பல்ப் வாங்குற எல்லாம் நிறைய இருக்குமா, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுலயும் அவருடைய ஒரு விஷயம், அதாவது ஒரு சீக்ரெட் மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற இடம், அவரை சுத்து போட்டு எல்லாரும் கலாகிற இடம்லாம் ஃபன்னா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீன் அந்த ஒரு கிச்சன் சீன் தான். அந்த சீன் ஆக்சுவலா செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் இது ஒரு தெலுங்கு படம் வேறையா, அவங்க மாசு மசாலான்னு எல்லாமே தூக்கலா தான் போடுவாங்க. அதே மாதிரிதான் எமோஷனலா கொஞ்சம் தூக்கலா தான் இருந்துச்சு. ஐயா எமோஷனல் கொஞ்சம் ஓவரா போகுதுரோ அப்படின்னு போது அவங்களே அதை கலாச்சி ஃபன் பண்றாங்க. நல்ல எமோஷனலா ஆஹா இன்னும் இவ்வளவு ஓவர் டோஸா போறாங்கன்னு போது டக்குன்னு அதை அவங்களே கலாச்சி விட்டுருவாங்களா, அந்த ஃபிளேவர் ஆக்சுவலா இந்த படத்துல ஒர்க் ஆச்சு. இதுல இந்த ஏஜ் கேப் மேட்டர் வச்சு எல்லாம் டீல் பண்றாங்க. அதாவது இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணமா அப்படி எடுத்தா சாக்காவாங்க நினைச்சு எடுத்தாங்க. ஆனா நம்மள இத்தனை வருஷமா தமிழ் சினிமா இல்ல மத்த எல்லா சினிமாவும் பழக்கப்படுத்தினது 2 பேரை லவ் பண்ணலாம், 2 ஹீரோயின்ஸ் இருக்கலாம், 2 கல்யாணம் கூட பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க அப்படிலாம் கேஷுவலா பழக்கப்படுத்திட்டு ஏஜ் கேப்பே ஒரு பெரிய மேட்டரா இப்ப பேசுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல எமோஷனல ஏத்தி புட்டு டக்குன்னு அதை ஃபன்னா மாத்துறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக்லயுமே செட் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் சூர்யா கேரக்டர் ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டராக நடுவில் இந்த எமோஷனலா ஃபீல் பண்றது அண்ட் ஆக்சுவலா எமோஷனல் வெளியே காட்டுறதுக்கு நான் ஒரு ரப்பான ஆளு அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. டக்குன்னு அதை உடச்சி வெளியே கொடுறதுன்ற மாதிரி அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹீரோயினோட மமிதா கேரக்டர் அவங்க தான் ஒரு மாதிரி ஃபன் பண்ற கேரக்டரா இருக்கணும், அப்பப்போ கண்ணுவா இருக்கணும். அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு ஈக்குவலா இவங்க 2 பேரை தாண்டி இந்த கேரக்டர் செலக்ட் பண்ண தாண்டா பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி ராதிகா அவர்களுடைய கேரக்டர். ஏன்னா அவங்கள தவிர நீங்க வேற யாரை போட்டிருந்தாலும் தோம்து திறனா அப்படின்னு சீரியல் எஃபெக்ட் வந்திருக்கும். இவங்க இருக்கிறதுனால ஃபன்னு பிளஸ் எமோஷன் அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. அவங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நிறைய இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் ஏரியாவா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமால நடுவில் சாங் வந்துகிட்டே இருக்குமா, அந்த சாங்லாம் ஆல்ரெடி நம்ம கேட்டு செம்ம வைப்பா இருக்கும்ல இந்த சாங் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தோம்னா அந்த மூமெண்ட் வரும்போது நம்மளே இன்னும் குஷியாகி என்ஜாய் பண்ணி பார்ப்போம். எனக்கு சாங்ஸ் ஓகே லெவலாக இருந்துச்சா, அதனால இன்னும் அந்த சாங்ஸ் ஏரியா மட்டும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா இதில் 20 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ், 20 வருஷம் பெரியவருங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணுறதுங்கன்னும் போது இதில் சூர்யாவை பார்க்கறது கிட்டத்தட்ட காலேஜ் ஃபைனல் ஏற மாதிரி தான் இருக்கிறாரு. பெருசாக அவனோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியலையாங்க. இன்னும் நீங்கள் ஒரு வயசானவராக காட்டதான் நீங்கள் கஷ்டப்படணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு எப்பா இதுதான்ப்பா பிரச்சனைங்கிறத காமிச்சு அதை ஃபன்னாக ட்ரீட் பண்ணதில் நல்லா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது தான் ஓகே இதுக்கப்புறம் தான் இந்த ஏஜ் கேப் மேட்டரை வச்சு இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இழுத்தக்க செய்ய அதெல்லாம் டீல் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதை விட்டுவிட்டு இவங்க கல்யாண ஏரியாவுக்கு போவாங்களா, ஏங்க இந்த ப்ராப்ளத்தை பற்றி ஏதாச்சும் பேசுங்கன்னா இதை விட்டுவிட்டு கல்யாண ஏரியாவுக்கு போயிட்டாங்க. எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் எதுக்கு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் இவங்க 2 பேருக்கான இந்த ப்ராப்ளம்ஸை நல்லா காமிச்சிருக்கலாங்க, அதை காட்டாமலே பெருசாக டச் பண்ணாமலே விட்டுவிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் சூர்யா நல்லவரு வல்லவரு ஒரு சொக்க தங்கங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்களா, அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஒரு சீன்லேயே பயங்கரமாக சொல்லிவிட்டீங்களே, அவர் எப்பேற்பட்டவர் எங்களுக்கு தான் தெரியுமே, அதையே நீங்கள் திரும்ப காமிச்சிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே இவங்க 2 பேர் லவ்ல இவங்க ஏஜ் கேப்ல தாங்க பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேசாம இவர் நல்லவர்னே காமிச்சுனுங்கிறீங்களேன்னு இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஃபீல் குட் படங்கள் நடிக்கிறது நல்ல விஷயம். ஆனா பெரிய ஹீரோ இருக்கிறாரு அவருக்காக நம்ம ஃபைட் வச்சாகணுமேனு எது கடமைகன்னு வைக்கிறீங்கன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கும் ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் இந்த கல்யாண ஏரியா அது இல்லாமல் இவர் ஒரு சொக்க தங்குங்க நல்லவருங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கிற ஏரியாலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இங்க இவங்க 2 பேருக்குமான அந்த பிரச்சனைக்குள்ள பெருசா வரவே இல்லை. அதனாலதான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஒரு ஓகே லெவலாக ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுப்பா, நல்லபடியா செட் பண்ணுச்சு, அதை ஃபன்னாவும் ட்ரீட் பண்ணது, ஃபன்லாம் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வராம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டீங்களே நழுவிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு ஓகேவான ஃபீலிங் கொடுத்துச்சு.
எப்பா போதும்பா, அவர் நல்ல மனசுக்கு, அவர் பண்ற நல்ல காரியத்துக்கு ஊட்டிலே இன்னொரு பொண்ணு அவர் ஓகே பண்ணும்பா. அது நல்லா புரியுதுப்பா. மமிதா பிரச்சனைக்கு வாங்கப்பான்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லபடியாக செட் பண்ணி, செகண்ட் ஹாஃப் ஒரு ஓகே லெவலாக ஃபினிஷ் செய்யப்பட்டது. மொத்தத்துல ஒரு ஹிட் மெட்டீரியல் தான் இந்த படம். அதுல டவுட்டே இல்ல. என்ன செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா, இன்னுமே நச்சுன்னு ஆஹா பயங்கரமா இருந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை குடுத்துருக்கும். ஆனா ஓவரால் கேட்டீங்கன்னா நல்லா போச்சுப்பா, நல்லா இருந்துச்சுப்பா படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை குடுத்துருச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க எல்லாம் தாராளமா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தானே இது. அப்புறம் எப்பவுமே வெட்டுக்குத்துனே என்ஜாய் பண்ணாம இந்த மாதிரி கலர்ஃபுல்லா காட்டுற படங்களையும் கொஞ்சம் கவனிங்க. பெருசா கண்டுக்காம விட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா படத்துலயும் காய்கறி வாங்க போனா கூட கண்ணை தூக்கி தான் போவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி வர படங்களையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாதான் இந்த மாதிரி ரூட்ல பெரிய ரோசம் வருவாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.